இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எபிசோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரேடிங் ரிலேட்டட் தான், ஆனால் ட்ரேடிங் பற்றி கிடையாது. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது த இன்கம் டேக்ஸ். ஸோ அது ஃபைல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளுமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து தமிழ் ஸ்டாக்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் நாலேஜ் பீப்புள்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ரொஃபஷனலான பீப்புளும் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணி டவுட் வருதா, அதுக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க. இல்லை ட்ரேடிங்லேயே இன்னும் அல்கோ ட்ரேடிங்க்கான ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க. இண்டிகேட் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும், அதுக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒன் ப்ரொஃபஷனல் தான் இந்த ஆடிட்டர். ஸோ அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டாக்ஸ் பற்றி. அதில் என்னெல்லாம் முக்கியமான டவுட்டாக கேட்டிருந்தாங்களோ அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம். அவர் வந்து அதுக்கான ஆன்சர் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோட நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ அவரோட நேம் விக்னேஷ் ரவிச்சந்திரன். நம்மளுடைய கம்யூனிட்டியில் அவர் தான் எல்லா விதக்குமானமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய எல்லா விதமான டவுட்டும் அவர் தான் கிளியர் பண்ண போகிறாரு. ஓகே, ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என் பேர் விக்னேஷ். நம்ம தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டியோட டேக்ஸ் டீம் நாங்கள். இதில் வந்து இதில் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் அது. இது எப்படின்னா, நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குது. அதில் எப்படி ஃபைல் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் டவுட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ காமனாக எல்லாரும் கேட்குற டவுட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம், இல்லைன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், ரிப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து சுந்தர் ப்ரோ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, காமன் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அடிக்கடி எல்லாருமே கேட்ட டவுட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள், ஓகேங்களா, ஒரு ஆள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு இருக்கு, 2 ரெஜிம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் நம்மளுக்கு வந்து எப்போதுமே. ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம் இருக்கவங்க எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து அப்ளை ஆகும். அவங்க 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஆனால் இது வந்து நார்மலாக இருக்காது, அதாவது சேலரி, அதர் சோர்சஸ் இன்கம்க்கு. ஆனால் எஸ்பெஷலி F&Oக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அது பிஸ்னஸ் இன்கம். ஆக்சுவலாக இப்போ F&O பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன டிரான்சாக்ஷனும் ஃபைல் பண்ண சொல்கிறீங்க. அவங்க கேட்டது வந்து காமன் பீப்புள் எவ்வளோ சம்பாதிச்சா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. காமன் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேக் மேலே யார் யாருக்கு இன்கம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கணும். இந்த இயர் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயருக்கு ஃபினான்ஷியல் 24-25 பார்த்தீங்கன்னா 7 லேக் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஆனால் 3 லேக் மேலே போனாலே உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். அந்த 3 லேக்ல இருந்து 7 லேக் வர வரைக்கும் அந்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, டேக்ஸ், அது ரிபேட்னு சொல்லுவாங்க. அது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனா நம்ம ப்ராடக்ட் வாங்கினா தான் அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா தான் அந்த ரிபேட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதப்ப என்ன ஆகும்னா டிஃபால்டர் லிஸ்ட்ல இருப்போம், நான் ஃபைலர் லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் அவங்க பெனால்ட்டியோட நம்ம ஃபைல் பண்ணணும். ஓகே, சூப்பர். அப்போ வந்து 3 லேக் மேலே நம்ம இன்கம் ஜென்ரேட் ஆனாலே ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் காமெடியாக தான். நான் ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், நான் ஐடி ஃபைல் பண்ண என்ன தெரியவா போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் அது கரெக்டுங்க ப்ரோ. இப்போ எப்படி அப்படின்னா நம்மளோட அதான் மொத்த ஜாதகத்தையுமே அவங்க வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா எல்லா இடத்துலையும் பேனும் ஆதாரும் சீலிங் ஆயிருக்கு. பேன் எந்தெந்த இடத்துல நம்ம கொடுக்குறோமோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்குறோம்னா ஜுவல்லரி வாங்கும்போது பேன் கேட்பாங்க, ஆதார் கேட்பாங்க. ஆதார் இருந்தா கூட ஆதார்ல இருந்து சீலிங் ஆகுது. அதே மாதிரி இப்போ F&O எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து பேனை லிங்க் ஆகி கொடுத்துருப்போம், எல்லாருக்கும் லிங்க் தான் இருக்கும். அதில் செபியில் பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா SFTல ஃபைல் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதில் நம்ம ஈக்விட்டி பண்ணாலும் அவங்க இது பண்ணுவாங்க, இன்ட்ராடே பண்ணாலும் பண்ணிடுவாங்க, F&O பண்ணாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் ஃபைல் பண்ணிடுவாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ரிப்போர்ட் இருக்கும், AAS ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸில். அந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஈவன் நம்ம SBI அக்கௌண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு அதில் ரிப்போர்ட் ஆயிடும். ஓகேங்க. அதனால அவங்க நம்ம ஜாதகமே இருக்கும், நம்ம அப்படி நினைக்க கூடாது என்ன தெரியவா போகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக தெரியுமா உங்களுக்கு? இன்னொருத்தவங்க அதே போல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
கோடிக்கணக்கான பீப்புள் இருக்குன்னு தெரிய போறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. கரெக்ட். இப்ப அதே இன்னொரு தான் ப்ரோ. கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கொஸ்டின் அதை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ப்ரோ. நல்ல நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறோம். எஃப்என்டோ பண்ணும்போது இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிகினிங்ல லாஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. லாஸ் பண்ணவங்களை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ண லாஸ் எல்லாத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட்னா என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷம் ஒரு லாஸ் பண்ணிட்டேன், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் லாஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க அடுத்தடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகும்போது ஃபியூச்சர் இயர்ஸ்ல ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும் நம்ம அதுல. அதனால லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதுவும் பாத்தீங்கன்னா டியூ டேட்டுக்குள்ள யார் யார் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். டியூ டேட் தாண்டி பண்றவங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த இயரோட டியூ டேட் எப்போ இருக்கு? இந்த இயர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கு. நார்மலாகவே இண்டிவிஜுவலுக்கு 31 ஜூலை தான். இந்த தடவை ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆனால செப்டம்பர் 15 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டிலே நம்ம நிறைய பேருக்கு ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோ சுந்தர் ப்ரோக்குமே ஃபைல் பண்ணியாச்சு நம்ம. ஆனால் என்னன்னா இது டியூ டேட்டுக்குள்ள பண்றவங்க எல்லாருக்குமே லாஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட், நம்ம வந்து இப்போ எப்போட எனக்கு வந்து லாஸ் இருக்கு ஆனால் ஈக்விட்டியில நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் வந்துடும். அதாவது 23 ஜூலைக்கு அப்புறம் இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் 20%, அதுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷனுக்கு 15% ஒர்க் அவுட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் இயர் எப்போ லாஸ் இருந்தாலும் அந்த இதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே கேரி ஃபார்வர்ட் பண்ண லாஸ் வந்து அடுத்ததுல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரண்ட் இயர் எஃப்என்டோ லாஸ் இருக்கிறவங்க ஈக்விட்டியில ப்ராஃபிட் பண்ணிருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது பிசினஸ் லாஸ் ஆயிடும் எஃப்என்டோ. ஆனா பிசினஸ் இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஈக்விட்டியில வருது கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. இந்த வருஷம் மட்டும் தான் ஆக்சுவலா ஈக்விட்டி லாஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமா, அதனால ஈக்விட்டியில வந்து இருக்கிறவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஏன் அப்படின்னா அவங்க ₹1 இருந்து டாக்ஸ் முதல் ₹1 இருந்து, ஏன் அப்படின்னா பிளாட் ரேட்ல வரதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ பாதிக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஓகேங்க. இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் வந்தாங்க, அதுலேயே கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த லாசஸ் நான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன், அப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. எவ்வளோ இயர் நான் என்னோட எஃப்என்டோ ட்ரேடிங் லாசஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ப்ரோ. இப்போ என்ன அப்படின்னா நம்ம நார்மலாவே பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிசினஸ் லாஸ் இருக்கட்டும், உங்களுக்கு கேபிட்டல் கெயின் இருக்கட்டும். அதே வந்து பாத்தீங்கன்னா எஃப்என்டோக்கு 8 இயர்ஸ், இல்ல ஈக்விட்டிக்கு அதே தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுலயுமே அந்த 8 இயர்ஸ் வந்து நம்ம கேரி 8 இயர்ஸ். ஆமா ப்ரோ. ஓகே. ஆமா ப்ரோ, எல்லாரும் 8 இயர்ஸ். ஆனா இதுவே இன்ட்ராடே பண்றோம் இல்லைங்களா, இன்ட்ராடே வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் சொல்லுவாங்க. இந்த தமிழ்ல சொல்ல போனோம்னா இந்த ஊக வணிகம் அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க அவங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்றது, அதுல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே லாஸ். ஓகே. அதாவது ஈக்விட்டி நம்ம வாங்கலாம். ஈக்விட்டி வரைக்கும் இன்ட்ராடே பண்றோம்ல. இன்ட்ராடேனா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல பண்றது கவர் ஆகாது. நம்ம 100 யூனிட்ஸ் வாங்கி 100 யூனிட்டா சேல் பண்ணுவோம்ல கூட ஈக்விட்டி. அது நம்ம ஆப்ஷன்ஸ்ல எது வாங்கினாலும் சரி, ஸ்டாக்ல ஆப்ஷன் வாங்கினாலும் சரி, நிப்டி பேங்க் நிப்டில ஆப்ஷன்ஸ் வாங்கினாலும் சரி, அது எல்லாமே எஃப்என்டோ அதாவது பிசினஸ் கீழே வந்துடும். அதெல்லாம் 8 வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம இதில் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். ஓகே. அதனால நம்மளுக்கு 8 இயர்ஸ் வச்சுக்கலாம். 8 இயர்ஸ். ஓகே. அப்போ 8 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட லாசஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு இன்னொரு பெரிய கொஸ்டினே சொல்லலாம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ட்ரேடிங்கில் யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்க பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு நார்த் சைடில் ஒரு ஃபார்மர் தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நீங்கள் டாக்ஸ் இது மாதிரி ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம இது மாதிரி எஃப்என்டோட ஐடிக்கு நம்ம எதுவுமே ஃபைல் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நோட்டீஸ் வந்ததுன்னா நம்மளுடைய எஃப்என்டோட டிரான்சாக்ஷன் மட்டும் பார்ப்பாங்களா, இல்லை நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷன் சேர்த்து பார்ப்பாங்களா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப சூப்பர் டவுட் இது. ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஸ்க்ரூட்டனின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அந்த ஸ்க்ரூட்டனிக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுவாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது பண்ணாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் போவாங்க. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பின இன்கமுக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஓவராலா நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதர் சோர்சஸ்ல நம்மளுக்கு ஏதாவது வந்திருக்கா அப்படி பார்ப்பாங்க. ரெண்டாவது நம்மளோட இதுல அசெட்ஸ்ல வேற எங்கேயும் டிக்ளேர் ஆயிருக்கா. இப்போ வந்து கார்லாம் வாங்கணும் அப்படின்னா டிசிஎஸ் 1% பிடிப்பாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேல போற கார். அப்ப ஏன் அது 1% பிடிக்கிறாங்கன்னா அவங்களால 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியுது, அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு இன்கம் இருக்கு. கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு 1-2 லேக் மேல பண்றப்பெல்லாம் ரிப்போர்ட் ஆயிடும். எல்லா அமௌண்ட்டும் ரிப்போர்ட் ஆயிடும். கிரெடிட் கார்டு வாங்கி அவங்க 2 லட்ச ரூபாய் அவங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால இன்கம் ஏர்ன் பண்றாங்க, செலவு பண்றதுக்கான பெலன் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம இதுல எப்படி லாக் ஆவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட், நம்ம இதுல பாத்தீங்கன்னா எஃப்என்டோட
நம்ம இதுல பாத்தீங்கன்னா F&Oல பண்ணிருப்போம். ஆனா பேங்க் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன் ஜெனரல் நம்ம பார்த்தவங்க எல்லாத்துக்குமே 10 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இருக்கு, சில பேருக்கு 40 லட்சம் இருந்திருக்கு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க F&O பண்றீங்க, அதுக்கு ரிக்வயர்டு கேபிட்டல் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 lakhs வச்சுக்கலாம் bro. அதுல இருக்கும்போது 5 lakh தாண்டி இவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பிசினஸ் டிரான்சாக்ஷனா, இதுக்கு சோர்ஸ் என்ன, நீங்க என்ன நேச்சர் ஆஃப் இன்கம் காமிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு இதுல போய் நம்ம இது மட்டும் கேட்பாங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடலாம் நினைக்க கூடாது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கேட்பாங்க, பிளஸ் சப்போர்ட்டிங்ஸ் கேட்பாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, F&O ட்ரேடிங்ல நீங்க அதிக லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபைல் பண்ணாம நோட்டீஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஜாதகத்தை எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. எல்லாமே ப்ராப்பரான ஒரு விஷயங்களை நம்ம உங்களுக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக ப்ரோ அதேதான். ஆனா என்னன்னா, இப்ப நம்ம தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டியில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் லாஸ் பண்றாங்க, ஃபியூச்சர் இயர்ஸ்ல ப்ராஃபிட் எல்லாம் பண்றாங்க. நம்ம காமனா பார்க்கும்போது அப்ப என்னன்னா, அவங்களுக்கு அந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணவங்க இந்த இயர் ப்ராஃபிட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க நம்ம இதுல. அப்ப அவங்க வந்து ஆமா ப்ரோ, போன வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாமே இந்த இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நாள் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணனால எனக்கு இந்த டாக்ஸ் சேவிங்ஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த இயர் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அதுல அதுக்கு வந்திருக்கோம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்காக எல்லாமே ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இப்போ இதில் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட தமிழ் ஸ்டாக் கம்யூனிட்டி டீமும் இருக்கு, யூடியூபோட சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. இப்போ நம்மளோட தமிழ் ஸ்டாக் நேம் சொல்லிட்டு வரும்போது லைஃப் டைம் அக்சஸ் அவங்களுக்கு இருக்குமா? இந்த மாதிரி டாக்ஸ் சம்பந்தமான டவுட்ஸுக்கும் அதை ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கும் தமிழ் ஸ்டாக் நேம்ல இருந்து வரவங்களுக்கு உங்களுக்கான லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. நம்ம கிட்ட ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 10 பேர் ஒர்க் பண்றாங்க, பிளஸ் 3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இதுல ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருக்காங்க. அதனால நம்ம நல்ல ப்ராக்டிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 7 years மேல இருக்கும் நம்ம. அதனால எப்போதுமே சப்போர்ட் இருக்கும். எஸ்பெஷலி தமிழ் ஸ்டாக்கோட கம்யூனிட்டிக்கு நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 years மேல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற என்னன்னா, தமிழ் ஸ்டாக்ல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் இருக்கும். இப்ப F&Oல மட்டும்தான் எனக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இல்ல ஒரு அசட்ஸ் வேற ஏதாவது ஒண்ணு நான் வந்து சேல் பண்றேன், இல்ல ஃபாரின் இன்கம்ஸ் ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். எந்த டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். தமிழ் ஸ்டாக்கு எப்போதுமே சப்போர்ட் இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கும் சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்லிடலாம். ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு யூடியூப்போட முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அவங்கள எல்லா சைட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் நம்மகிட்ட இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் யாருக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷனல் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றாவே டெவலப் ஆகலாம். அதில் எந்த விதமான டவுட் இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா? இன்னொரு ஃபைனல் கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ் ஸ்டாக் எவ்வளவு இயர் இருந்து? தமிழ் ஸ்டாக்ல ஆக்சுவலா ஆமா ப்ரோ, கரெக்ட். நீங்க சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெனரலாவே நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் நிறைய இருக்கும். பட் ஆனா வந்து இந்த பேஷன் நம்மளுக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ்ல பண்ணணும், ஈக்விட்டிஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம SMCல இருந்து இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா என்ன அப்படின்னா, அந்த பேஷன் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டான ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு நிறைய தடவை தோணிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ராஃபிட் பண்றது காட்டிலும் அன்வான்ட் லாஸ் அவாய்ட் பண்ணோம். அண்ட் தென் என்ன பண்ணோம்னா, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் மினிமைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சொல்ல வந்து தட் டூ கன்சிஸ்டன்டா இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற டைம் இருக்கும்போது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். இதை வந்து நான் வந்து என்னன்னா, ஒரு இதா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாவே இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்து இங்க போங்க, நீங்க கத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதை வந்து மானிட்டரியாவே நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, ஒரு சில விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுல நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒரு நல்ல, எனக்கு இப்போ நம்மதுலேயே கம்யூனிட்டில நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணும்போது பரவாயில்ல, கரெக்டா வருது சொன்னீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி நம்மளோட பீப்புள் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்களா தமிழ் ஸ்டாக் பத்தி? என்ன மாதிரி பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா, இல்ல மாடரேட்டா? கண்டிப்பா இல்ல ப்ரோ, பாசிட்டிவ் தான். இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கறத காட்டிலும் அவங்களே ஷேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ்டா இருக்காங்கன்னு தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்றாங்க இல்லையா, கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நான் வந்து நிறைய வந்து பாத்துட்டேன், நானும் நினைச்சேன் இது மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு இருக்கும் பேசணும்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஹோப் இல்லாம அட்டன் பண்ணேன். பட் ஆனா வந்து அதை அட்டன் பண்ணி எனக்கு வெளியில வரும்போது, ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, இப்ப நம்ம வியூவே மாத்திடுச்சு, நான் இதை வந்து பாக்குறேன் அப்படின்னா என்னோட வியூவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மார்க்கெட் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, ஓகே லாஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கணும்.
அண்ட் தென் நம்ம வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அது ஒன்னொன்னு சொன்னாங்க ப்ரோ, எண்ட் ஆஃப் தி டே வீடியோ போடுறீங்க இல்லையா நீங்க, போஸ்ட் மார்க்கெட் போடுறீங்களா ப்ரோ, அது வந்து என்னன்னா அது ஹேண்ட் ஆன் ஹேண்ட் போற மாதிரி இருக்கு, அதை கை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பா யோசிக்கும் போது இல்ல இப்படி இருக்காது அப்படின்னு நான் யோசிக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு 2 months எல்லாருமே வந்து ஒரு அப்சர்வேஷன் இருக்காங்க. 3rd monthல இருந்து நல்லாவே இது பண்றாங்க, ப்ராஃபிட் பண்றாங்க. அது நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரோ, நம்ம போன வருஷம் லாஸ் பண்ணவங்க ஒரு நிமிஷம் அதான் ப்ரோ, போன வருஷம் லாஸ் பண்ணவங்க இந்த வருஷம் ப்ராஃபிட் பண்றாங்க. சூப்பர் இன் ரெக்கார்ட்ஸ். ஓகே, அது நம்ம சப்மிட் பண்ணுவோம் ஒரு நாள், எல்லாத்தையும் காட்டுவோம். அப்பதான் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா தமிழ் ஸ்டாக் வரணுங்கிறது கிடையாது, யூடியூப் வந்து பார்த்தாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்பணும், நம்புனீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். நம்பாதவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான், தேவையில்லை. ஓகே, ஹோப் தானே எல்லாமே. சரி, உங்களுடைய பர்மிஷனோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட நேமும் உங்களுடைய மொபைல் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய தமிழ் ஸ்டாக்கோட பீப்புள்ஸ் யார் கான்டெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே இது நீங்கள் அவங்களுக்கு பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ப்ரோ, கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம, அதுல இது இல்லை, மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இப்போ என்ன பண்றாங்கன்னா எனக்கு நம்ம இதுலேயே வந்தவங்க 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த ரிட்டர்ன் எஃபெக்டிவ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா இந்த இப்போ யாரோ ஒருத்தவங்க போடுவாங்க இப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா இப்படி தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க சொல்றத வந்து நம்ம எப்படி பிளைண்டா நம்பவே கூடாது. இப்போ எனக்கு ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணணும் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேரி ஃபார்வர்டு பண்ணிக்கலாம் லாஸை அப்படின்னு. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எடுத்து 73 செக்ஷன் படிங்க. நானே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை முதல்ல படிச்சு பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா அவங்க சொல்றதுனால எஸ் நோ போடாதீங்க. அது நிறைய இதுல வந்து நோட்டீசஸ் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூடியூப் பார்த்து பண்ணேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சார் என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தாரு ப்ரௌசிங் சென்டர்ல பண்ணேன் அப்படின்னாங்க. அப்படி பண்ணாதீங்க, பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க சொல்லி பண்ணாம. அதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வேலை நமக்கு முடியும்னா அந்த ப்ரொஃபஷனல் போய் மீட் பண்ணுங்க. வீடு கட்டுங்கிறதே நம்ம செங்கல் எடுத்து கட்டக்கூடாது இல்லைங்களா? அதேதான் ப்ரோ. அதனால என்னன்னா அது தப்பு பண்ணிட்டாங்க ப்ரோ, நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பட் என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குன்னா தைரியமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நல்லா படிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 73 செக்ஷன் படிங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்டு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னா 112A 111A இந்த செக்ஷன்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்ப நீங்க படிச்சு நாலேஜ் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் எதுவுமே கொடுக்காது. அதனால நீங்க படிச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பருங்க. உங்களோட ஒரு டைம் வந்து கொடுத்ததுக்கு தமிழ் ஸ்டாக் பீப்புளுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி வரும்போதே ஒரு சப்போர்ட் தான், எப்போதுமே சப்போர்ட் இருக்கும். அதனால எனக்கு வந்து உங்க கூட டிராவல் பண்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ அப்படி கண்டிப்பாக நம்ம யூடியூப்ல தான் இருக்க போகுது, அது டவுட்டே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு இதை பார்த்து நிறையா பீப்புள் வழக்கம் போல் எப்படி ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களோ அதே போல் லாஸ் பண்ணவங்க அந்த லாஸை அடுத்து என்ன பண்ணலாங்கிறது இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இன்னொரு மெயின் கொஸ்டின் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது மட்டும் லாஸ்ட்டாக கேட்டு முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. சொல்லுங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க September 15th அந்த டேட்டுக்குள்ள நான் எஃப்எண்டோ இல்லை என்னோட ஐடி வந்து நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணலாமா பண்ணக்கூட முடியாதா? அதுக்கு பண்ணலாங்க ப்ரோ. ஆனா என்னன்னா ஃபைனோட ஃபைல் பண்ணணும் நம்ம, ஆனா லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதாவது 5 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்தது அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் ஃபைன் வரும். 5 லட்சத்துக்கு மேல நான் வந்து இன்கம் இருந்தேன்னா 5000 ரூபாய் ஃபைன் வருங்க ப்ரோ உங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால வந்து முன்னாடியே பண்றது நம்ம இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன ஹெக்டிக் ஷெட்யூல் இருந்தாலுமே நம்மளுக்கு தமிழ் ஸ்டாக்ல இருந்து சொல்லும் போது பண்ணி கொடுத்துருவோம். அதனால நீங்க கொஞ்சம் இந்த வீக்ல ஒரு 10 daysக்குள்ள பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.